CBSE Maths 10th in Tamil. So applications of trigonometry lesson exercise 9.1 and question number 4. So what is our question? The angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meters away from the foot of the tower is 30 degree. Find the height of the tower. சரியா? So இங்க question tower வருது அப்படிதானே tower வருது அப்படிதானேமா. So angle of elevation. So angle of elevation னா கீழ இருந்து மேலே போற angle. சரியா? யாரோட angle அப்படினு பார்த்தா top of the tower. So first நம்ம ஒரு tower போட்டுக்கலாமா? See இதுதான் நமக்கு tower. இதுக்கு அப்ப இது என்னமா வரும்? top. இது நம்ம என்ன சொல்லணும்? foot. So இது வந்து நமக்கு என்னது? tower. இப்போ பாருங்க angle of elevation of the top of the tower. Okay, இந்த top of the tower க்கு தான் angle வருது. So எங்க இருந்து வருதுன்னா groundல இருந்து வருது. ஓகேவா? சரி. From the point on the ground. So ஒரு point ஏதோ இந்த point நம்ம வச்சுக்கலாம். சரியா? Okay, which is 30 meter away from the foot of the tower. So அப்படினா நம்ம அர்த்தம் இந்த point இருக்கு இல்லையா? இந்த point is 30 meter away from the foot of the tower. So foot ஓட footல இருந்து points குள்ள அந்த distance வந்து 30 meters. Okay. Is 30 degree அப்படினா and the angle of elevation. So angle of elevation நம்ம எங்க போடணும்னா இங்க தான் போடணும். Because இதான் top of the tower க்கு இந்த angle தான் இங்க வரும். So this is 30 degree. Tower ஓட footக்கு இந்த இடத்துல கண்டிப்பா என்ன டிகிரி இருக்கணும்? vertical line இருக்கும். So this is 90 degree. Okay. So இங்கே ஒரு angle இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. So what is to be found? Fine. So this is height of the tower. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த tower ஓட height. இப்போ நேம் கொடுத்துக்கலாமா? என்ன பேர் கொடுத்துக்கலாம்? P Q R. சரியா? எந்த பேர்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நான் மிஸ் வந்து சார்னு கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. இப்போ எனக்கு தேவை height of the tower. அதாவது PQ. So I want PQ. Height of the tower தான் எனக்கு வேணும். சரியா? ஓகே. இதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். PQ அப்படின்றது யாரு? டவர். ஓகே. அதுக்கப்புறம் PR ஆமா? இல்ல இந்த டிஸ்டன்ஸ் RQ. So RQ வந்து எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? It is given 30 meter. அடுத்தது இங்க இருந்து P இருந்து R ஹைபாட்டனியூஸ் பொறுத்தவரைக்கும் இந்த क्वेश्चனை பொறுத்தவரைக்கும் தேவையில்லை. அது அவங்க கேட்கவே இல்லை. சரியா? So கீழ இருக்க adjacent 30 டிகிரி எங்க இருக்கு? இங்க இருக்கு 30 டிகிரி. So 30 க்கு இருக்கிற இது வந்து ஆப்போசிட் சைடு. So அந்த டவர் வந்து என்ன ஆயிடுச்சு? ஆப்போசிட் சைடு ஆயிடுச்சு. இந்த கீழ உள்ளது என்ன ஆயிடுச்சுன்னா adjacent சைடு ஆயிடுச்சு. சரியாமா? ஓகே. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணனும் அப்படினா இந்த ஹைபாட்டனியூஸ் நமக்கு தேவையே வரல. அப்ப sin தீட்டாவும் cos தீட்டாவும் நமக்கு தேவைப்படாது. சரியா? So இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏனா நமக்கு வந்து ஹைபாட்டனியூஸ் தேவையில்லை. அப்படினு இருக்கப்ப sin தீட்டா வந்து நமக்கு தேவைப்படும். சரியா? So okay. அப்ப நமக்கு எந்த தீட்டா தேவைப்படும்னா tan தீட்டா. So tan 30 degree. So tan 30 degree is equal to opposite side by adjacent side. அது எழுதிக்கலாம். Opposite side by adjacent side. So what is the opposite of 30 degree? இந்த opposite 30 டிகிரிக்கு எது ஆப்போசிட்ல இருக்கு அப்படினு பார்த்தோம்னா PQ. adjacent யாருன்னு பார்த்தோம்னா RQ. சரியா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். PQ is not given. We are going to find PQ. So PQ is we need PQ. Okay. So அடுத்தது RQ பாருங்க எவ்வளவு? 30 meters away. So this is 30. And what is the value of tan 30? 1 by root 3. சரியா? So only cross multiplication நமக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியா வந்துரும். சரியா? So எப்படி cross multiply பண்ணீங்க? இந்த P 30 டிகிரி இங்க போய்டும். So அடுத்தது இந்த root 3 வந்து இங்க போய்டும். சரியா? So அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்து 30 1 root 3 இங்க வந்து PQ ஓட root 3. So root 3 into PQ. இதுல யாரு எந்த அப்படினா இந்த root 3 அப்படியே டிவிஷன்ல இங்க கொண்டு போயிரலாம். அப்படி இல்ல அப்படினா இந்த ஸ்டெப் வந்து திருப்பி இப்படி எழுதிக்கணும். root 3 PQ equal to 30. சரியா? So PQ is equal to 30 divided by root 3. So அவ்வளவுதான் ஆன்சர் 30 by root 3.
இதை நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள், ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம், மேலேயும் கீழேயும் √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் வந்து 30 × √3 இருக்கும், டினாமினேட்டரில் √3 × √3 3 ஆகிடும். ஸோ 3ஐயும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணால் we get 10√3. So this is a height of the tower. So நம்ம ஆன்சரை வந்து ஈஸியாக என்ன செஞ்சிடலாமா எழுதிடலாம். height of the tower is, yes, of the tower is 10√3 meters. So 10√3 போட்டாலும் ஓகே தான். சப்போஸ் வந்து இது ஒன் வேர்டில் கேட்டிருந்தாங்க, இந்த 10√3 இல்லைன்னா 10 × √3 வேல்யூ 1.732. சரியா? ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 17.32 வரும். சரியா? ஸோ அதாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 17320. ஸோ 3 டெசிமல் இருக்குது. ஸோ பாயிண்ட் இங்கே வரும் 17.32 meters. ஸோ இதுதான் ஹைட் ஆஃப் த டவர், அதாவது PQ. சரியாம்மா? இன்னொன்று வந்து உங்களுக்கு புக்கில் மற்ற கைட்லலாம் ஒவ்வொரு அந்த ட்ரையாங்கிளில் ஒவ்வொரு பேருக்கும் XY அப்படிலாம் போட்டிருக்காங்க, ஹெச் அப்படின்னு. நான் வந்து உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நேம் இது வந்து PQ, இங்கே வந்து RS, அப்புறம் வந்து இது PR, இது வந்து RQ, சாரி. ஸோ அந்த நேம் என்ன பேர் வச்சுருக்கோம் ஆல்ஃபபெட்டில் அதே பேரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல RQ. இங்கே வந்து நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம்னா P, இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கோம்னா Q. சரியா? அப்போ டவரோட பேர் என்னது PQ. சரியா? இந்த 30 meters வந்து நம்ம என்ன சொன்னோம் RQ. ஹைபாட்டினியூஸ் யாருன்னா PR. ஸோ இந்த சம்மை நம்ம அப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டாக PQனே வச்சு எது நமக்கு வேணுமோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த ஹெச் தெரியாததுக்கு எக்ஸ் அப்படிலாம் போடுறாங்க இல்லையா சம்மில், அது வேணாம். அது வந்து போட்டிங்கன்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, நிறைய ஸ்டெப்ஸ் வருது. ஸோ தப்பு வர்றதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நமக்கு ஒர்க் அவுட்டை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடும். சரியா? கன்ஃபியூஷனை கொஞ்சம் குறைச்சிரும். அதனால ஆல்ஃபபெட்டில் என்ன PQ அப்படின்னே வச்சுக்கோங்க. சரியா? ஹைட் ஆஃப் த டவர் PQ. நீங்கள் திருப்பி ஹெச் ஸ்மால் ஹெச் போடணும்னு அவசியம் இல்லை. சரியாம்மா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.